வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமா மகா சஷ்டின்னு ஒன்று வரும், சூரசம்ஹாரத்தோடது. திருச்செந்தூரில் வந்து அது ரொம்ப பெரிய விசேஷமான ஒரு இதுவாக இருக்கும். அங்கே சூரனை சம்ஹாரம் பண்ணுறது அன்னைக்கு வந்து அது முடிச்சதுக்கு அப்புறமா முருகபெருமானுக்கு வந்துட்டு 3 விதமான சாத்து பண்ணுவாள். ஒன்று மஞ்சள் சாத்து, பச்சை சாத்து, சேப்பு சாத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3த்துக்கும் 3 விதமான நைவேத்தியங்கள் உண்டு. ஒரு அக்கார வடிசல் ஒன்றுத்துக்கு வந்து கல்கண்டு சாதம், ஒன்றுத்துக்கு வந்து திரிபாகம்னு ஒன்று பண்ணுவாள். திரிபாகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டேன்னா, கடலை மாவு, பால், நெய், இதுதான் வச்சு பண்ணுவாள். அண்ட் சர்க்கரை வந்து நம்ம ஏற்ற இருக்கும், அதில் இருக்கும். நம்மளோட ஒரு அடிஷ்னல் இதுக்காக அதில் ஒரு முந்திரி பருப்பு பவுடரும் நம்ம இது பண்ணியிருக்கோம். பட் இதுதான் அங்கே திருச்செந்தூர் கோவில்லையே பண்ணுவாள். ப்ளஸ் அங்கே சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவா எல்லோரும் முருகப்பெருமானுக்கு இந்த நைவேத்தியத்தை பண்ணி தான் பண்ணுவாள் எல்லோரும். ஸோ இந்த திரிபாகம் எப்படி முன்னாடியே நம்ம வந்து அக்கார வடிசல் பார்த்துருக்கோம் அண்ட் கல்கண்டு சாதம் பார்த்துருக்கோம். திரிபாகம் மட்டும் பண்ணலை. இப்போ திரிபாகத்தை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுப்பு சின்னதாக வச்சுருக்கேன். ஒரே 1 கப் கடலை மாவு போடுறேன். இதில் இந்த 1 கப் பாலை விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி அவள் சுவாமி நைவேத்தியத்துக்கு அவள் யூஸ் பண்ணுறது வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை, அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாள். நம்ம வந்து இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இந்த இதில் 1 கப்பு இதுக்கு நான் 1.5 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அதையும் இதில் போடுறேன். எல்லாருக்குமே இந்த மகா சஷ்டி பற்றி தெரியும். எல்லோரும் வந்து நிச்சயமாக அவாவா பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போவேன். அந்த அதாவது கந்த சஷ்டி கவச்சம்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது உருவான இடமே திருச்செந்தூர் தான். அதே மாதிரி திருச்செந்தூரில் அது சூரசம்ஹாரம் இதை வந்து பார்க்குறதுக்கு பல லட்சம் மக்கள் அங்கே கூட்டமாக கூடுவா. நம்மளால் சுவாமியை போய் பக்கத்தில் இருந்து பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு கும்பலாக இருக்கும். இன்னொன்று சொல்லணுன்னா, அந்த கந்தசஷ்டி கவச்சத்திலே சொல்லியிருப்பா, ஒரு நாள் 36 உரு கொண்டு ஓதியே ஜபித்து உகந்து நீர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கிலும் வசமாய் திசை மன்னர் என்பர் சேர்ந்து அங்கு அருளுவர் மாற்றரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வர் அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு நாள் 36னா ஒரே நாளில் 36 தடவை கந்த சஷ்டி கவச்சம் சுவாமியை நினச்சிட்டு பண்ணினோன்னா நம்ம நினச்ச காரியம் ஜெயிக்கும். அது வந்து ஒரு கஷ்டமான டாஸ்க்கு தான். ஆனால் அதை பண்ணினோன்னா அதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக இப்படி அப்படி இல்லை, கண்டிப்பாக. அதுக்கு நானே சாட்சி. நான் நிறையா தடவை 36 தடவை வேண்டிட்டு பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அதில் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அதே மாதிரி இதில் அர்த்தம் ஈஸியானது தான். நவமதன் எனவும் அப்படின்னா நல்ல ஒரு மன்மதனான ஒரு எழில் கிடைக்கும். எந்த நாளும் ஈரெட்டாய்னா 2 8 16 பார்க்கறதுக்கு 16 வயசுக்காராளாட்டுமே ஒரு இளமையான தோற்றத்தை கொடுப்பார் பகவான். நல்ல ஒரு தெம்பை கொடுப்பார் பகவான் அப்படிங்கிறதுல. அதே மாதிரி அதில் பார்க்க போனேன்னா எல்லாமே பொடிப்பு நெற்றி, புனிதவேல் காக்க, கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க அப்படின்ற மாதிரி வரிசையாக காக்கன்னு சொல்கிறதே அவ்வளோ இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சமாச்சாரம் தான். அதெல்லாம் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுத்து. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடணும்.
இந்த வருஷம் மகா ஷஷ்டி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நவம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு வருது. எல்லாரும் இந்த நைவேத்தியத்தை கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு பண்ணுங்க. முருகப்பெருமான் தமிழ் கடவுள்னே சொல்லுவா. முருகன் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். நம்மளன்னா முருகன், சண்முகன், கார்த்திக் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் நான் அதாவது நார்த் இந்தியாவில் பார்த்தேன்னா கார்த்திக் பகவான் அப்படி மட்டும்தான் சொல்லுவாள். அவளுக்கு வேறு எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு தான் நிறைய விதமாக சண்முகன்னு சொல்லுவோம், முருகன்னு சொல்லுவோம், கந்தா, கடம்பன், எத்தனையோ நிறைய பேர் முருகருக்குமே இருக்குது. ஆல்மோஸ்ட் இதில் 3/4 கப்பு கிட்ட விட்டுட்டோம். போரும் இது. இந்த மாதிரி பொரிஞ்சு வர ஸ்டேஜில் இந்த முந்திரி பருப்பு பொடியும் நம்ம 1 கப் போட்டுடணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடலாம். இனிஷியலாக பார்த்தா இது அப்படியே ஒரு லிக்விடாக அல்வா ஃபார்மில் தான் இருக்கும். ஆறின அப்புறம் ரொம்ப கெட்டியாகிடும். இது ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம், அடுப்பை அடைச்சிடுறேன். இது நம்ம ப்ரௌன் சுகர் போட்டிருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. ப்ரௌன் சுகர் போட்டில் நீங்கள் ஒயிட் போட்டிருக்கேள் அப்படின்னா இந்த குங்குமப்பூ கலருக்கும் கடலை மாவுக்கும் அது எல்லோ கலரில் இருக்கும். ரெடி ஆகிடுத்து. ஜோராக ரெடி ஆகிடுது சுவாமி நைவேத்தியத்துக்கு. இது எல்லாரும் சூரசம்ஹாரம் மகாசஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பண்ணி நைவேத்தியத்தை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கந்த சஷ்டி கவசம் 6 தடவையாவது படிங்க. 36ன்றதுல 6 தடவையாவது நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.